இப்போ அக்கா டெஸ்டிங் பண்ண போகிறேன்னு நின்றுட்டாங்க. ஏன்னா முதல் முறையாக அக்கா மீன் குழம்பம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதுவும் இது நாட்டு மீன் நம்ம போட்டிருக்கோம், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு சொன்னேன். போதும், அவ்வளோதான். இது வந்து பார்த்தா 1 ஏக்கருக்கே 1 கிலோ மீன் தான்க்கா போடுவாங்க. ஸோ ரொம்ப அவ்வளோ எஃபெக்டிவானது. இதில் இன்னும் மதிப்பு கூட்டு மீன் குழம்பம்னு சொல்லி இருக்குது, அது நம்ம இன்னும் செய்யலை. இப்போ அக்கா அதை பக்கெட்டில் இருந்து எடுத்து ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது வந்து அக்கா வந்து கையில் தொடமாட்டேன், நான் ஓட்டை போட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். அந்த நம்ம சாப்பாட்டு இலைக்கெல்லாம் தண்ணி தெளிப்பாங்களே, அது மாதிரி தெளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்காங்க. அதில் திப்பி போச்சா என்னன்னு தெரில. திப்பி போச்சுன்னா திரும்ப அக்கா தான் கையை வைப்பாங்க. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. காடு போன்ற அமைப்பு தான், பார்த்துக்குங்க. ஏன்னா செடியெலாம் நான் புசு புசுன்னு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறோம். கொஞ்சம் மண் கொட்டி நாங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஏதோ வேலை பண்ணுது. அக்கா தண்ணி எப்படியோ தெளிச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இலை மேலே போட்டாலும் இலைவழி ஊட்டமாக தான் கொடுக்குறோம். ஸோ அது கொஞ்சம் கொடுத்தா கூட போதும், நல்லா வந்துடும். அக்கா வந்து அங்கங்கே செடி இருக்குது, என் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்போ வந்து ஒரு நாளைக்கு ரோஸ் கலர் செம்பருத்தி பூக்க போகுது, அதை ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி இருக்குது. அடுத்தது நம்ம ஜாதி மல்லி ரோஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெளிக்கிறாங்க. நம்மளுடைய அங்கே அதுக்குள்ளே கூட ஒரு செடி இருக்குது, நான் ரொம்ப லாங்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அக்கா வந்து எல்லாத்துக்கும் தெளிச்சிட்டாங்க. அக்கா அந்த இதுக்கு பலாச்சக்கை செடிக்கு அதுக்கும் தெளிச்சிட்டிங்க. வெரி குட், ஓகே. இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதையும் அப்படியே தெளிக்கிறேன்றாங்க அக்கா. போடும்போது மேடம் மீனெல்லாம் ஓட சொல்கிறீங்க, எப்படி இருக்க போதான். நாங்கள் இப்போ பார்த்தா அது நல்லா வாசனையாக இருக்குது. பலாச்சக்கை செடிக்கும் தெளிக்கிறாங்க அக்கா. சூப்பர், நல்ல நிறைய பூக்கள் வரணும். நாங்கள் இனிமேல் நோண்டி வைக்க போகிறதில்ல. அடுத்தபடியாக மண் வந்து டிராக்டர் வந்து நிறவின பிறகு தான் நாங்கள் வந்து கீழே இறக்க போகிறோம் எல்லா செடிகளையுமே.